Vivo அவங்களோட T சீரிஸில் இப்போ புதுசாக T5 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிம்பிளாக அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. இந்த ஷார்ப்பான பேனலில் பார்க்குற வீடியோஸ் அண்ட் கேம்ஸாக இருக்குது இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக இங்கே HDRோட 10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே 2160 ஹெச்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இங்கே SGSோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷனும் அண்ட் லோ ஃப்ளிக்கர் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 449 பிக்சல்ஸ் per inch. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக HDR மோடில் மட்டும்தான் போகும், ரெகுலர் மோடில் 5000 nits போகாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் T5 Proவில் உங்களுக்கு Snapdragonோட 7S Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது 7 Gen 4 கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு டவுன்கிரேடட் ப்ராசஸர். பிகாஸ் அந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அபோவ் ஆவரேஜ் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஒரு மிட்ரேஞ்சுக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். பட் இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் அதிகமானனால காஸ்ட் கட் பண்ணி இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலர் யூசேஜாக இருக்கிறீங்க, ஓரளவுக்கு இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்க, அப்பப்போ ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த ப்ராசஸருக்கு கை கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ஸ்கொயர் mmக்கான ஹீட் டிசிபேஷன் ஏரியாவோட இருக்குது. ஸோ இதனால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லி விவோ கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டர், இங்கே சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்ட் சென்சார் தேவையே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் விவோ இங்கே இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணுறாங்க, அதாவது 4K வீடியோஸ் உங்களால் ஃப்ரண்ட் கேமராலையும் ஷூட் பண்ணிக்க முடியும், ரியர் கேமராலையும் ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9020 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த ஃபோன் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UI-யான Origin OS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. விவோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட், அதாவது 8GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 29,999க்கும் அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 33,999க்கும் அண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 39,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் இந்த ஒரு வேரியண்ட் மட்டும் இவ்வளோ ஹையாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. லான்ச் ஆஃபராக உங்களுக்கு 3000 rupees வரை கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு அப் டு 3000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் 3000 rupees இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியண்ட் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸும் சேர்த்து வாங்கும்போது ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம் இந்த ப்ரைஸில். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். April 21 மதியம் 12 மணிலேருந்து இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.